Hi guys, welcome to Ask Raghulan. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆப்பிளோட 2020 ஈவெண்ட் என்ன லான்ச்சில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, என்னென்ன அப்டேட்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ், கிட்னி பத்திரம். ஸோ எவ்ரி ஆப்பிள் ஈவெண்ட் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி வந்து ஃபோன்ஸ் இருக்கும். ஃபோன்ஸ் வந்து இட்ஸ் லைக் டாப் ஆஃப் த லைன். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃபோன்ஸ் தான். ஃபோன்ஸ் இல்லைனாலே வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து ரஜினி படம் மாரி தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சங்கர் படம் மாரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தீனி போடுற அளவுக்கு வந்து விஷயம் இல்லை அப்படின்னா வந்து மக்கள் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் that would be the same case அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட்குள்ளார போவோம். ஸோ இதுக்குள்ளார என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட எப்போவுமே வந்து இந்த ஆப்பிளோட ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கூகுளோட ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பக்கம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து டெக் எவெங்கலிஸ்ட், அதாவது டெக் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இதுலேயே முழுகி இருக்கிற ஆளுங்களாம் இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன வேணும் அப்படின்னா வந்து இந்த கம்பெனி நெக்ஸ்ட் எந்த டைரக்ஷனில் போகுது, என்ன சார்ட் ஆஃப் இனோவேஷன் சைடு போகிறாங்க, என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அவங்க எக்ஸிஸ்டிங் ஈகோ சிஸ்டம்க்கு. ஸோ அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும், பெரிய கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவரால் வந்து ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்ஸு இதோட டிரெக்ஷன் எந்த பக்கம் போகுது அப்படின்னா வந்து ஒன்று வந்து மிஷின் லேர்னிங். ஸோ யூ கேன் see லைக் நிறைய விஷயம் வந்து தே ஹேவ் given some focus into machine learning. ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூரல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேரே வந்து சிஸ்டம்குள்ளே வச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து iPad Airலையும் இருக்குது அண்ட் iPadலையும் இருக்குது. அண்ட் ஆல்சோ தே ட்ரைங் டு பிரிங் இட் இன்டு ஐஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ஸோ தட் இஸ் ஒன் திங் தே ஃபோக்கஸிங் ஆன், அதாவது மிஷின் லேர்னிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸோ இந்த ஏரியாஸில் வந்து தே ட்ரைங் டு கெட் இன் டு இட். தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து சென்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பிளோட டிவைசஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து ஆப்பிள் வாட்சஸ்லேருந்து ஃபோன்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா pretty much சிம்பிள் ஆக்சிலரோமீட்டர், கைரோ, இந்த மாதிரி ஒரு பேசிக் சென்சர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவன் லாஸ்ட் டிவைசஸ் இப்போ நான் வச்சிருக்கிற ஆப்பிள் வாட்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் கேன் கெட் த பல்ஸ், நம்மளோட ஹார்ட் பீட் எவ்வளோ அப்படின்றது இருக்கும். வெரஸ் வித் நியூ சென்சரில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தி ஹார்ட் பீட் வந்து இட் கேன் ஆல்சோ மெஷர் த பிளட் ஆக்சிஜன் லெவல் அப்படின்றாங்க. எனிவே, ஸோ இந்த சென்சர்ஸ்லாம் ஒரு பக்கம் போட்டாலும் இன்னொரு பக்கம் ஆப்பிள் எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா வந்து தே ஆர் கெட்டிங் பீப்புள் டு சப்ஸ்கிரைப் இன் டு தேர் சர்வீசஸ் சைடு வந்து ஆப்பிள் நிறைய போயிட்டு இருக்காங்க. வி ஹேவ் சீன் ஆப்பிள் டிவி இஸ் பின் லான்ச் 2-3 years ago. ஆப்பிள் டிவி வந்துச்சு. அது வந்து இட் இஸ் நாட் தி டாப் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் அளவுக்கு பெருசாக போகலனாலும் இட் இஸ் காட் அ டீசன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பார்த்துட்டு தான் வந்து அண்ட் ஐ மீன் லைக் யூடியூப்பை பார்த்துட்டு தான் வந்து அது வந்துச்சு. அண்ட் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்துக்கும் வந்து சார்ட் ஆஃப் லைக் தே காலிங் இட் அஸ் சம்திங் லைக் ஆப்பிள் ஒன் அப்படின்றாங்க. அது வந்து இட் கம்ஸ் வித் ஃபிட்னஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள் ஐக்ளவுடு அண்ட் மியூசிக், ஆப்பிளோட ஐடியூன்ஸு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆர்கேட் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒன்று. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வந்து அவங்க வந்து தே கிரியேட்டிங் அ சார்ட் ஆஃப் லைக் அ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ். அண்ட் ஐ வுட் சே லைக் I'm not an Apple fan, so anyway, I'll leave it with people. So next, let's go into the detailed review. First வந்து அவங்க பேசின ப்ராடக்ட் வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6. ஸோ இந்த சீரிஸ் 6ல் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ், யான், ரீசைக்கிளபிள் யான் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பற்றி நிறைய பேசினாங்க. அண்ட் ஃபார் மீ இஸ் லைக் இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்குற ஆப்பிள் வாட்ச், சாரி ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே ஆஃப்டர் மார்க்கெட்ஸில் வந்து இது எல்லாமே இருக்குது, இதோட பெட்டராகவும் இருக்குது. ஸோ அதனால் brush aside, so I'm not very keen on that. So next நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்சரில் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 2 லைட் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஏற்கனவே வந்து பல்ஸ் மெஷர் பண்ணுறதை விட ஒரு ரெட் லைட்டும் ஒன்று ஐஆரும் யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு வந்து நம்மளோட ஹேண்டில் இருக்கிற பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரீடிங் எடுக்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் அரௌண்ட் 15 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த சென்சர்ஸ் வந்து கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து இட் கன்சியூம்ஸ் லெஸ் பவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இட் கேன் ரன் ஓவர் நைட், அதாவது இட் கேன் கீப் மானிட்டரிங் அஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் சர்வீசஸ். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அன் ஏஜ் ஓல்ட் ப்ராப்ளம் வித் ஆப்பிள். ஏன்னா பீங் அன் ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் ஒரு டெவலப்பராக இருக்கிறதுனால, டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணுறதுனால வி பில் லாட் ஆஃப் ஆப்ஸ் ஃபார் ஆப்பிள். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சர்வீசஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹெட் ஏக் ஃபார் அஸ். எங்களால் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃப்ரீடமாக வந்து ஒரு சர்வீஸை வந்து ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்டில் ஒரு மணி நேரம் ரன் பண்ண முடியாது. ஆப்பிள் வில் கில் இட். ஐ மீன் லைக் அந்த ஐஃபோனோ என்ன டிவைஸ் இருக்கும் அந்த டிவைஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் வில் கில் த ப்ராசஸ். ஸோ அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்க முடியாது. வேறஸ் இப்போ வர ஆப்பிளோட ஓன் சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பார்ஷியாலிட்டி அப்படி தான் சொல்லணும். இந்த
சென்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கேன் ரன் parallelly in the background and it can keep reading sensor data. So that's one thing. And next நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து S6-813 Bionic dual core processor. It's like a much smaller compared to other devices, but at the same time it's more than capable for any watch based device. As a smartwatch based device வந்து this I would say like one of the fastest processor அப்படின்னு சொல்லலாம். And next வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து LCD வந்து it's like much brighter. I would say compared to my Samsung ஓட ஸ்மார்ட் வாட்சும் வச்சுருக்கேன் கியர் S3 கியர் அண்ட் ஆல்சோ ஆப்பிள் வாட்சும் வச்சுருக்கேன். I would say Apple iWatch வந்து இட்ஸ் லாட் மோர் கம்ஃபியர் டு யூஸ். அதாவது அந்த யூஐயும் சரி எர்கனாமிக்லி வந்து அவங்க போட்ட ஃபேஸஸும் சரி அண்ட் யூட்டிலிட்டி வைஸும் சரி அண்ட் இட் இஸ் பிட் நைஸர் டு யூஸ் அப்படின்னு தான் ஓவராலாக சொல்லணும். அண்ட் இந்த அதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா வந்து it's not customizable. Android based watches அளவுக்கு வந்து it's not customizable அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். அண்ட் வித் தி நியூ வாட்ச் வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து they made it bit more brighter, like 2 times brighter in daylight. அதாவது நீங்கள் வெளிச்சத்தில் வந்து ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் அல்டிமேட்டர்ன்றது நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து மலை பிரதேசத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ இருக்கீங்க, சி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து அல்டிமேட்டர். அது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குமா அந்த டிவைஸில். அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் யூ கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் ஆன் ஹவு எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தே டாக்ட் அபவுட் வாட்ச் ஃபேஸஸ். ஸோ திஸ் இஸ் லைக் ஆண்ட்ராய்டு யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்ச் ஃபேஸஸ்க்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சாம்சங்கோ எல்ஜியோ வேறு எந்த ஒரு கம்பெனி வந்து டைம் அவ்வளோ தூரம் ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் லைக் இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ மீன் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர். இது ஒன்றும் ஹார்ட்வேரோ எதுவுமே கிடையாது. ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆப்பிள் மாரி ஒரு கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் மாரி ஒரு கம்பெனி வந்து நாங்கள் வந்து அழகான ஒரு கலர் கொடுத்துட்டோம், பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இட்ஸ் நத்திங் டூ ஃபேன்சி. பட் ஆப்பிள் வந்து தே மேட் இட் லுக் ஃபேன்சி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸ் சே வந்து சாம்சங் கேலக்ஸி ஸ்டோரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா S3யோட கேலக்ஸி S3 கியரோட ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் எனி ஒன் கேன் மேக் அ ஃபேஸ். எல்லாரும் வந்து அந்த ஃபேஸ் போட்டிருப்பாங்க, எல்லாரும் இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் ஃபார் யூட்டிலிட்டி. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லுக்ஸ். எது அழகாக இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும். வெரஸ் வந்து ஆப்பிள் ஃபேஸஸ் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷன் வந்து தே ஹவ் கிவன் ஃபேஸஸ். அதாவது நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் மெஷர் லைட் அந்த மாதிரி சில விஷயத்தை வந்து கொடுத்து அந்த ஃபேஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா யூ கேன் சி யுவர் அப்பாயின்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து இஃப் யுவர் மீட்டியராலஜிஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் வந்து தே ஹவ் டார்கெட்டட் அரௌண்ட் 4 or 5, 6 ப்ரொஃபஷன்ஸ். சர்ஃபர்ஸ் இப்போ நீங்கள் வந்து சீல போய் சர்ஃபிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அதுமாதிரி டேட்டா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து காட்டுறது. ஸோ இந்தமாரி வந்து ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக்காக வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஐ வுட் சே லைக் திஸ் இஸ் நாட் அ வெரி பிக் டீல், பட் அகெயின் தே ஹவ் தாட் அபவுட் இட் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு ஒர்த்தியாக சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணும், ஒரு ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கிள். ஸோ ஆப்பிளில் வந்து யூஸ்வலாக வந்து இந்தமாரி ஒரு பக்கிள் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலர் வாட்ச் மாரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெரஸ் வித் நியூ ஒன்ல எப்படின்னா இந்த பக்கிள் ஆப்ஷனே கிடையாது. இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் லூப். ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக ஒரு லூப் இருக்குது. அண்ட் அது வந்து தே கால்ட் அ சோலோ லூப். அதில் என்னன்னா தே சேயிங் தட் இந்த இது வந்து தே லைக் எ கம்ப்ளீட் எலாஸ்டிக் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இட் கம்ஸ் வித் ஃபியூ சைஸஸ் லைக் 6-7 சைஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. I would say this is better. ஏன்னா இது வந்து நம்ம குண்டானாலும் ஒல்லியானாலும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. which is I will say this is better. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு வாட்ச் வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் பேர் பண்ணணும். அதாவது இந்த வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாரி ஒரு ஐஃபோனே இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு $500 நீங்கள் வாங்கிட்டு அண்ட் ஒரு ஐஃபோன் வந்து இன்னும் ஒரு $500 இது மொத்தமாக சேர்த்தாலே இதுவே வந்து ஒரு 80,000 ஆகிடும், 90,000 ஆகிடும். ஸோ இவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம்குள்ளே இருக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து கிட்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம iWatch வந்து கொடுத்துருப்போம், எல்லாரும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன, அவங்கள்ட்ட ஐஃபோன் இருக்காது. ஸோ இப்போ எப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவைஸ் இருந்தால் போதும், ஒரு iPadஓ ஒரு ஃபோனோ இருந்தால் போதும். ஃபேமிலி செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமாக வந்து உங்களோட கிட்ஸுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா iWatches இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை பேர் பண்ணி அவங்க கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ண முடியும். டேட்டா எல்லாமே வந்து அந்த iPadல ரீட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஐ வுட் சே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா வந்து
வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆண்ட்ராய்ட் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வாட்ச் வந்து இட்ஸ் பிகம் சார்ட் ஆஃப் லைக் யூஸ்லெஸ். சும்மா டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஐ வுடன்ட் ரியலி பி யூஸிங் இட் மச் அப்படின்றது. எனக்கு இதுக்கு ஐஃபோன் ஒன்று இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணுறதோடு உண்டு. பட் இப்போ இந்த ஃபீச்சர்னால வந்து இஃப் தெர் இஸ் மல்டிபிள் iWatches இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஐஃபோனை வச்சுக்கிட்டு ஐ கேன் மேனேஜ் ஆல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து it comes in 2 variants. So SE version ஒரு simplest form of iWatch இருக்கு. Comes with an S5 chip. அதில் வந்து S5 chip இருக்கு. அண்ட் அதோட காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா $279. அண்ட் இதில் என்னென்னா ஆப்பிள் வந்து ட்ரைங் டு புஷ் ஆப்பிள் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து நிறைய புஷ் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் பை இட் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் 6 அதோட காஸ்ட் வந்து $399. இது ரெண்டுத்துலையுமே வந்து ஜிபிஎஸ் இன்பில்ட்டாக வந்துருது. அண்ட் ஸோ இட்ஸ் விச் இஸ் ஓகே. ஸோ இது ஓகே ஒரு பக்கம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஃபிட்னஸ் ப்ளஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ சர்வீஸ், ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு சர்வீஸ் இது. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இட் ஜஸ்ட் லெட்ஸ் யூ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் அவுட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே வந்து நான் இந்த ஒர்க் அவுட் நான் போட போகிறேன் மண்டே டியூஸ்டே அப்படின்னு பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து நிறைய ஆப்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு அந்த வேலையை. ஸோ அது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இதுவும் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. பர் மந்த்னா $10, பர் இயர்னா $80. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா $10ன்றது $9.99. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். அண்ட் மோரோவர் ஆப்பிள் இஸ் $1 trillion கம்பெனி. ஸோ அந்த ஒரு ப்ரைஸை வந்து $9 காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சென்ட் கம்மி பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் ஏஜ் ஓல்டு பேட்டாவோட டெக்னிக். பேட்டா ஷூ விற்கிறப்போ விச்ச டெக்னிக் இது. அதை வந்து ஒரு $1 trillion கம்பெனி யூஸ் பண்ணுறது வந்து எனிவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பிள் ஒன். அகெயின் இந்த சாஃப்ட்வேர் பேஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் லெட் டவுன் அண்ட் நோ ஒன் இஸ் ரிலி கீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளேவர்ஸ் வருது, இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் ப்ரீமியர். ஸோ இண்டிவிஜுவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா $14.95 which is like $15 per month நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மியூசிக்கு, ஆப்பிள் டிவி, க்ளவுட் ஸ்டோரேஜ் 50 gig கிடைக்கும். அண்ட் ஆப்பிள் ஆர்கேட் இந்த கேம்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ஃபேமிலி வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே மேலே சொன்னது எல்லாமே ஃபார் 5 members. நீங்கள் 5 மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து அரௌண்ட் 200 GB வந்து கிடைக்கும். ட்ராப் பாக்ஸ் வந்து யூ கேன் பை 200 GB 300 GB ஃபார் லாட் சீப்பர். எனிவே நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியர். ஸோ ப்ரீமியர் வந்து $30 per month which is $29.99. அது வந்து $30. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே சொன்னது எல்லாமே இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் ப்ளஸ் வந்து நியூஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று, அப்புறம் ஃபிட்னஸ் ப்ளஸ், இது 2 சப்ஸ்கிரிப்ஷனும் சேர்ந்து கிடைக்குது. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் லிமிட் வந்து they given around 2 terabyte of storage, which is okay compared to other options. வந்து this is okay, but still $30 a month வந்து it's still find it a bit higher. எனக்கு வந்து I haven't watched Apple TV. ஸோ அதனால் வந்து Apple TV ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து அதில் ஏதாவது உருப்படியாக ஷோஸ் இருக்கான்னு கொஞ்சம் போடுங்க, வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் கேசஸ் ஐ வாட்ச் Netflix and Amazon Prime. ஸோ அதனால் வந்து which serves better. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து iPad 8th gen. ஸோ இதில் வந்து iPad வந்து 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க புதுசு அனௌன்ஸ்மெண்ட்டில். 8th gen ஒன்று அண்ட் நெக்ஸ்ட் வந்து iPad Air வந்து ஐ வுட் சே லைக் ப்ரீவியஸ் iPad Pro-வோட we can consider this as a competitor அப்படின்னு சொல்லலாம். they have increased it, but still the cost is much cheaper compared to an iPad Pro. ஸோ இப்போ வந்து 8th gen பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் $329 இது. அண்ட் இது வந்து சிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 812 பயோனிக் சிப். அந்த பயோனிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து அந்த நேம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் மோர் லைக் நம்ம அந்த இன்டெல் கான்செப்ட் நினைக்கலாம். இன்டெல்லில் வந்து சாண்டி பிரிட்ஜ் அந்த மாரி வந்து நிறைய ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து தேல் கிவ் இட் அஸ் அ நேம். ஸோ அந்த மாரி வந்து தே மெயின்டைனிங் திஸ் பயோனிக் ஃபார் திஸ் ஆர்கிடெக்சர், சிப் ஆர்கிடெக்சருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது கிரவுண்ட் பிரேக்கிங் ஏதாவது பண்ணுறப்போ வந்து மேபி தேல் சேஞ்ச் த நேம் ஐ கெஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 core அண்ட் இப்போ வர எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நியூ ரிலீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து CPU வந்து they got into 6 core. they made it as a standard for 6 core. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 core CPU which is like 40% higher performance compared to the previous version of iPad. முன்னாடி ஐபேடோட 40% வந்து அதிகம் அப்படின்றாங்க. அதேமாதிரி ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிபியூன்றது வீடியோ கார்டு, கிராஃபிக் கார்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 core which is twice the performance. முன்னாடி இருக்கிறத விட 2 டைம் வந்து கிராஃபிக் ப்ராசஸிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட கம்பேரிசன் வந்து பெஞ்ச்மார்க் கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து they say, not me, twice வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் விண்டோஸ் லேப்டாப்போட twice ஃபாஸ்டராக இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் க்ரோம் புக்கோட 6 times ஃபாஸ்டரு அண்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டோட 3 times ஃபாஸ்டர். அதாவது மார்க்கெட்டில் சேல் ஆகிற டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸோட பெஞ்ச் மார்க் அதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்றாங்க. iPad 8 gen.
ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூரல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. இது பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து மிஷின் லேர்னிங் பொறுத்து இதை நம்ம நெக்ஸ்ட் ஐபேட் ஏர் பார்க்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏர் வந்து $599 which is like $600 US இது, which is like better than the iPad 8. இது iPad Air வந்து இட்ஸ் லைக் கொஞ்சம் ஹையர் கன்ஃபிகரேஷன் இது. ஸோ இதில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டாப் பவர் பட்டனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கு, அதுக்கப்புறம் ரேசர் ஃபோன்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐபேட் வந்து ஆப்பிள் வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே, முன்னாடி வந்து ரெட்டினா டிஸ்பிளேனாங்க, இப்போ லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே. And comes with a resolution on the 2360 by 1640, which is like 3.8 megapixel roughly. So that is a display. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் லேமினேஷன், விச் இஸ் லைக் அந்த பெசல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக லேமினேட் பண்ணியிருக்காங்களாம், ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்காம், அதுக்கப்புறம் வந்து ட்ரூ டோன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் P3 ஒயிட் கலர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் வெரி ஸ்மால் திங்ஸ். இதை ஹைலைட்டாக பெருசாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து A14 பயோனிக், அகெயின் இட்ஸ் அ பயோனிக் சிப் இது. அண்ட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த எல்லா அப்டேட்ஸ்லையும் வந்து ஒரு நோட் வர்த்தியாக வந்து தே ஹவ் மேட் சம் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி, தேர் லைக் பேசிக்லி ஹார்ட்வேர் கம்பெனி. அவங்க சாஃப்ட்வேர்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஹார்ட்வேர் அண்ட் நோ ஒன் இஸ் ரியலி ஹாப்பி அபவுட் சாஃப்ட்வேர். நான் அதை பண்ணியிருக்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சு யாருமே ஹாப்பி ஆக மாட்டாங்க. மெயினாக அவங்க ஹாப்பி ஆகிறது வந்து மக்கள் வந்து ஹாப்பி ஆகிறது வந்து ஹார்ட்வேரில் இன்னோவேட்டிவாக தான் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து ஹார்ட்வேரில் அவங்க இன்னோவேட்டிவாக பண்ண அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா வந்து சிப், இந்த ஐபேட் ஏரோட சிப் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து தே ஹவ் ஆடட் 5 nano process technology. அதாவது அவ்வளோ சின்னதாக வந்து they can build the chip with a lot of minute transistors. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 11.8 billion transistors இருக்குது. ஸோ தட்ஸ் லைக் really complex stuff. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா they have got 7 nanometer process technology. இப்போ வந்து 5 nanometer process technology. That's like 2 years ago இருந்து இப்போ வந்து they have made that progress. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 40% வந்து faster than existing CPUs. அவங்களோட existing product line வந்து இது வந்து 40% faster அப்படின்றாங்க. அதேமாரி இது அகெயின் வந்து 6 core which is good. அதுக்கப்புறம் GPU பார்த்தீங்கன்னா அகெயின் 4 core GPU like any other product launch பண்ண மாதிரி 4 core. அண்ட் GPU வந்து 30% faster than existing GPUs. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஐபேட்ஸ் ஏர் கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து 30% வந்து ஃபாஸ்டர், அந்த கிராஃபிக் ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்டர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூரல் இன்ஜின் வந்து விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் 11 trillion கம்ப்யூட்டேஷன்ஸ், அதாவது 11 trillion மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து per second வந்து பண்ண முடியும் அப்படின்றாங்க. which is good. நீங்கள் வந்து AR based, augmented reality based, மிஷின் லேர்னிங் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் எழுதுறீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து ஐபேடுக்கு நீங்கள் வந்து சர்வீசஸ் நல்லா எஃபிஷியண்டாக பண்ண முடியும். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் டென்னிஸ் விளையாடுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட போஸ்டர் அனலைஸ் பண்ணி அதை ரியல் டைமாக சொல்லணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேமரா ஓப்பன் பண்ணால் அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க, பால் என்ன ஃபாஸ்ட்டாக போகுது, ஆங்கிள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து சொல்ல முடியும். தட் இஸ் பவர் ஆஃப் மிஷின் லேர்னிங் அப்படின்லாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மிஷின் லேர்னிங் ப்ராசஸ் நியூரல் இன்ஜின் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 40% ஃபாஸ்டர் தென் எக்ஸிஸ்டிங் நியூரல் இன்ஜின் அப்படின்றாங்க. அண்ட் விச் இஸ் காட் 6 core அகெயின் இன் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ML accelerators which is like நியூ மிஷின் லேர்னிங் accelerators அப்படின்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மிஷின் லேர்னிங்கில் வந்து there is something called மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் படம் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். மேட்ரிக்ஸ் அப்படின்றது நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் லைக் 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் வர டேட்டா வந்து இட் கம்ஸ் அஸ் அ மேட்ரிக்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் கிவிங் எ ப்ராசஸர். அண்ட் தட் ப்ராசஸர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விச் இஸ் லைக் they can actually do like around twice the faster ML calculations. அது இதுக்கு முன்னாடி பண்ணுற ML calculation பண்ணுற ப்ராசஸரை விட இது வந்து twice faster பண்ண முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து USB-C. ஸோ ஃபைனலி வந்து ஐபேட் வந்து லைட்னிங் போட்டு டிச் பண்ணிட்டு USB-C வராங்க. அண்ட் இது வந்து விச் இஸ் லைக் அரௌண்ட் 5 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் per second which is good. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 7 megapixel 1080p and 60 frames per second. And back வந்து பார்த்தீங்கன்னா 12 megapixel which is same camera as a previous iPad Air with 4K videos with 60 frames per second. Okay, that's all finally done. And இப்போ வர iPads எல்லாமே பார்த்தீங்கன்னா Apple Pencil support இருக்கு. Okay guys, end of the day வந்து
இந்த ஆப்பிள் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் லைக் நத்திங் டூ ஃபேன்சி அபவுட் இட். அண்ட் ஆஸ் யூ கேன் சி, நீங்கள் எந்த யூடியூப் வீடியோஸில் போய் ஆப்பிள் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் பார்த்தாலும் சரி, யூ கேன் சி லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து பீப்பிள் சே லைக், ஐயோ இது வந்து ஒன்றுமே பெருசாகவே இல்லை, இனோவேட்டிவாக இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ் எதை பண்ணிட்டாரு, இவர் எதுவுமே பண்ணல, டிம் குக் அப்படின்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் லைக் அவங்கள என்னங்க பண்ணுவாங்க, என்ன இதில் என்ன ஸ்பேஸ் டெக்னாலஜி கொண்டு வர முடியும், ஃபோனு ஐபேடு இதில் தான் வச்சு போல போட்டிகிட்ருக்கு, இதுக்கு மேலே இதில் என்ன பண்ண முடியும். எனிவே, stay tuned. Probably வந்து we are expecting maybe in March or June வந்து iPhone release ஆகும், next version of iPhone release ஆகும் 2021ல. ஸோ அதுக்காக வந்து I think they are saving lot of updates. Maybe we may expect something little different on 2021 iPhone and maybe form factor change. Okay guys, let's catch up in another video. Stay tuned. Cheers.